செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கான வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே ஏழரை சனி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். என்றால் உங்கள் ராசிநாதனே சனி பகவான், ஆகவே உங்கள் ராசிநாதே சனி பகவானாக இருப்பதனால் ஏழரை சனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஆனால் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது கால தாமதத்தை ஏற்படுத்துவார். 1க்கு 2 முறை முயற்சி செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பிடிவாதமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயாக இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அருகாமையிலே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முயற்சிகள் இந்த மாதம் அனைத்தும் செய்யலாம். அடுத்து நான் சொல்லக்கூடிய நல்ல தினங்களில் ஒவ்வொரு நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல தினங்கள் சொல்கிறேன். அந்த தினங்களில் நீங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள், அதற்கு திருமணத்திற்கான முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக உடனடியாக திருமணம் கைகூடும் என்பதில் ஐயம் எதுவும் கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளுக்கு உஷ்ணம் காரணமாக, அஜீர்ணம் காரணமாக சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் எடுத்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை முழு ஆரோக்கியத்துடன் இந்த மாதம் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. விரயஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளுடைய கல்விக்காகவும் படிப்புக்காகவும் நிறைய செலவுகளை செய்வீர்கள். ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் நெய்விளக்கு வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 6, வைகாசி 13, வைகாசி 21, வைகாசி 28 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இதன் நல்ல நேரங்கள் என்று பார்க்கும்போது உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை என்று அதிகாலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, மாலை 5:58க்கு பிறகு இரவு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை என்று காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, அடுத்து மாலை 5:59க்கு பிறகு இரவு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். வைகாசி 20, 27 இந்த 2 நாட்கள் மிக நல்ல நாட்கள். வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28க்கு பிறகு 9:58 வரை நல்ல நேரம். அடுத்து மாலை 1:58க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:58க்கு பிறகு 11:58 வரை நல்ல நேரம்.
அடுத்து திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:29க்கு பிறகு 9:59 வரை, அடுத்து மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரை நல்ல நேரம். இந்த நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு 4 நாட்கள் நல்ல நாட்கள். வைகாசி 6, 13, 21, 28 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21 ஜூன் 3 திங்கட்கிழமை அதிகாலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, அடுத்து மாலை 5:58க்கு பிறகு இரவு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். இந்த நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்கள் எல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்ல தாராபலன் உள்ள மிக மிக அற்புதமான சுப நாட்கள். மேலும் இந்த நேரங்கள் எல்லாம் சுபஹோரையின் நல்ல நேரங்கள். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மிக மிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்ளுதல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்யலாம். திருமணம் எவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் விரைவில் திருமணம் கைகூடும். சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். தொழில் விஷயமாகவோ திருமணம் விஷயமாகவோ வேறு எல்லா சுபகாரியங்களும் இந்த நேரங்களில் செய்யலாம். அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். அதன் மூலமாக நமக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும். இவ்வாறாக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கான வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.